அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தால நேத்திக்கு நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2026 உண்டான ஷெட்யூல் ஆஃப் எலெக்ஷன் நேத்திக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேத்திலிருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்தது. மற்றும் இந்த ஷெட்யூல் மூலமா நம்ம பார்க்கும்போது நாமினேஷன் 30ஆம் தேதி மார்ச் 30 வேட்புமனு தாக்கல் செய்து 30ஆம் தேதி தொடங்கும். மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு உண்டான கடைசி நாள் ஏப்ரல் 6 மற்றும் ஸ்க்ரூட்னி வேட்புமனு பரிசீலனை நாள் 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி மற்றும் விட்ராவல் வேட்புமனு திரும்ப பெற்றதுக்கு கடைசி நாள் 9ஆம் தேதி ஏப்ரல் மற்றும் போலிங் டே வாக்குப்பதிவு நாள் 23 ஏப்ரல் மற்றும் கவுண்டிங் டே 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி நமக்கு கவுண்டிங் இருக்க போகுது. அதன் அடிப்படையில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நேற்றுக்கு நமக்கு நம்ம அமல்படுத்தியாச்சு நம்ம மாவட்டத்தில். அதன் அடிப்படையில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆஸ் ஆன் டேட் 15ஆம் தேதி நேற்றுக்கு வரைக்கும் வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படி பார்க்கும்போது 27,14,676. அதில் ஆண் வாக்காளர்கள் 13,08,898 மற்றும் பெண் வாக்காளர்கள் 14,05,246 மற்றும் தேர்ட் ஜெண்டர் 532. அது இல்லாமல் சர்வீஸ் ஓட்டர்ஸ் 552 வாக்காளர்கள் சர்வீஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ் 276 ஓவர்சீஸ் எலெக்டர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அப்படி பார்க்கும்போது 15,426 மாற்றுத்திறனாளி வாக்காளர்களாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ் 85க்கு மேலே இருக்கிறவங்க 20,566 வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி வாரியாக அப்படி பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதிகள், அதுல மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி 2,80,218, சூலூர் 116 சூலூர் சட்டமன்ற தொகுதி 3,04,672, 117 கவுண்டம்பாளையம் 4,14,821, கோயம்புத்தூர் நார்த் 2,93,752, கோயம்புத்தூர் சவுத் 1,87,081, தொண்டாமுத்தூர் 2,89,866, சிங்காநல்லூர் 2,67,222, கிணத்துக்கடவு 3,02,189, பொள்ளாச்சி 2,02,625, வால்பாறை 1,72,700 மொத்தம் 27,14,676 வாக்காளர்கள் ஆஸ் ஆன் எஸ்டர்டே நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க. கூடுதலாக நமக்கு ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 மற்றும் ஃபார்மேட் இருக்கு. அது கூட அனைத்தும் இவாலுவேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. அது இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த 10 சட்டமன்ற தொகுதிக்கு மொத்தம் 3,563 பூத் பிளஸ் 8 ஆக்சிலரி பூத்ஸ் நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3,571 வாக்குச்சாவடிகள் இருக்க போகுது. அதே மாதிரி இதுல லொகேஷன் வைஸ் அப்படி பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற இந்த வாக்குச்சாவடிகள் 1062 லொகேஷன்ஸ். ஸோ ஒரு லொகேஷன்ல மல்டிபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஒரே இடத்துல 4, 5, சில இடத்துல 10க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் கூட ஒரே இடத்துல நம்ம மாவட்டத்தில் இருக்கு. அதன் அடிப்படையில் சிட்டி லிமிட் அர்பன் ஏரியாஸ் அப்படி பார்க்கும்போது ஊரக பகுதியோட நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நகர பகுதிகளில் அதிகமான போலிங் லொகேஷன்ஸ் இருக்கு. 586 போலிங் லொகேஷன்ஸ் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அர்பன் ஏரியால, ஊரக பகுதி ரூரல் ஏரியால 476 லொகேஷன்ஸ்ல வாக்குச்சாவடிகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமா மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வாக்காளர்களுக்கு அனைத்து தகவல்கள் கொண்டு சேர்றதுக்கும் மற்றும் அவங்களுக்கு அவங்களுடைய பேரு, எந்த வாக்குச்சாவடியில் எந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்களுடைய பேர் இருக்கு அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அனைத்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இசிஐ நெட் மொபைல் அப்ளிகேஷன் அனைத்து வாக்காளர்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை பயன்படுத்தலாம். மற்றும் சி விஜில், ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்த உடனே சி விஜில் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஐடி இனிஷியேட்டிவ். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அனானிமஸா கூட ஒரு ஓட்டர் இல்ல பொதுமக்கள் இதுல கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணலாம். ஏதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடைய வைலேஷன்ஸ் ஏதாவது அவங்களுடைய கவனத்துக்கு வந்தாங்கன்னா உடனுக்குடன் இந்த ஆப்ல அனானிமஸா பதிவு பண்ணலாம். இந்த ஆப்ல வந்த உடனே 100 மினிட்டுக்குள்ள 100 மினிட்ஸ்க்குள்ள இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி சுவிதா என்கிற ஒரு ஐடி இனிஷியேட்டிவ்ல கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய பர்மிஷன்ஸ் உள்ளிட்ட அனைத்து அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் மூலமாவே இதுல பதிவு பண்ணலாம்.
அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கான்டாக்ட் சென்டர்ஸ் அப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரம் வந்து வருகின்ற அனைத்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோடைய வைலேஷன்ஸ் ஏதாவது வந்து விதிமீறல்கள் இருந்தால் அது வந்து அட்ரஸ் பண்ணதுக்கு உடனுக்குடன் வந்து நம்ம 24/7 வந்து கண்ட்ரோல் ரூம் வந்து ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்கு. அதோடைய நம்பர் அப்படி நீங்க வந்து ஏற்கனவே நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கோம். மற்றும் ஹெல்ப்லைன் நம்பர் ஏதாவது வந்து வாக்காளர் இல்லை பொதுமக்கள் வந்து ஓட்டிங் ரிலேட்டட் அவங்களுடைய பேர் வந்து எந்த சட்டமன்ற தொகுதி எந்த வாக்குச்சாவடியில் இருக்கு அப்படி வந்து செக் பண்றதுக்கு சரி, எபிக் கார்டு ரிலேட்டட் ஓட்டர் ஐடி ரிலேட்டட் ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா 1950 என்கிற ஃப்ரீ வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கூட அவங்க வந்து கால் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம கூடுதலாக வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து புதிய வாக்காளர்களாக யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம எபிக் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1,97,991 பேருக்கு வந்து எபிக் கார்டு எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனுக்குடன் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான அவங்க நேரடியாக அவங்க வீடுக்கே அனுப்ப உண்டான நடவடிக்கை வந்து எடுத்திருக்கோம். அது இல்லாமல் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த தேர்தலுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வந்து 100% வந்து வெப்காஸ்டிங் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து நேரடியாக அந்த பணிகளை வந்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வசதி வந்து வெப்காஸ்டிங் வந்து கேமராக்கள் வந்து இருக்க போகுது. மற்றும் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த தேர்தல் பணிக்காக வந்து கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வந்து அரசு அலுவலர்கள் வந்து இதில் வந்து பண்ணிட போகிறாங்க. முக்கியமாக வந்து போலிங் பர்சனல் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 உள்ளிட்ட அலுவலகங்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்க 17,000 அலுவலர்கள் வந்து இந்த பணியில் இருப்பாங்க. கூடுதலாக அவங்களுக்கு உதவிகரமாக வந்து இருக்க அனைத்து அதர் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் வந்து இதுக்கு வந்து இருக்க போகிறாங்க. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான இவிஎம்ஸ் அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் எஃப்எல்சி வந்து ஏற்கனவே முடிக்கப்பட்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்ந்த பத்திரிகையோட முன்னிலையில் வந்து அந்த பணிகளை வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து நம்ம இந்த தேர்தலுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்மக்கிட்ட சஃபிஷியன்ட் இவிஎம்ஸ் வந்து இருக்கு. பேலட் யூனிட் கிட்டத்தட்ட வந்து 8,343 பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் 5,200 கண்ட்ரோல் யூனிட், 5,572 வந்து விவிபேட் வந்து நம்ம கிட்ட வந்து தயாராக உள்ளது. அதே மாதிரி இந்த தேர்தலுக்காக வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொன்னபடி கண்ட்ரோல் ரூம் வந்து அமைக்கப்பட்டு அதோடைய டோல் ஃப்ரீ நம்பர் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 1800-425-0086 என்கிற நம்பர் மூலமா வந்து பொதுமக்கள் நேரடியாக ஏதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோடைய வைலேஷன்ஸ் விதிமுறைகள் இருந்தால் நேரடியாக இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பதிவு பண்ணலாம். அது இல்லாமல் வந்து இந்த பர்மிஷன்ஸ் கேண்டிடேட்டும் சரி மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஏதாவது பர்மிஷன்ஸ் கேம்பெயினிங் ரிலேட்டட் பர்மிஷன்ஸ் வந்து வழங்குறதுக்கு உண்டான சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதியிலே வந்து பர்மிஷன் வாங்க அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூலமாக வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஒரு சட்டமன்றத்துலேருந்து அதிகமான சட்டமன்றம் ஒரு ஏசிலேருந்து 2 ஏசியில் 3 ஏசியில் வந்து பர்மிஷன்ஸ் தேவை இருந்தால் அது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அலுவலகத்தில் வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்கேயே கூட வந்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், போலீஸ், டிரான்ஸ்போர்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருந்து இந்த பர்மிஷனுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து எம்சிஎம்சி மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அப்படி வந்து நம்ம மாவட்டத்தில் அமைக்கப்பட்டு இதன் மூலமாக வந்து 24 மணி நேரமும் வந்து மீடியாவில் வருகின்ற எல்லா நியூஸ் வந்து கண்காணிக்கப்பட்டு அதில் ஏதாவது விதிமீறல்கள் இருந்தால் அதை வந்து பார்வையிட்டு அதுக்குள்ள நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். அதுக்கு கூட தனியாக ஒரு நம்ம வந்து கமிட்டி அமைக்கப்பட்டு பொறுப்பான அலுவலர்கள் அதுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தேர்தல் பணிக்காக வந்து 20 நோடல் ஆஃபீஸர்ஸ், எல்லா நோடல் ஆஃபீஸர்ஸ் வந்து டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் உள்ளிட்ட ரேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து அதுக்குண்டான பணிகள் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதியில் வந்து எஃப்எஸ்டி ஃப்ளையிங் ஸ்குவாட் 90 ஃப்ளையிங் ஸ்குவாட் மற்றும் 90 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் வந்து நேத்திலிருந்தே வந்து ஆல்ரெடி ஃபீல்டில் போயிருக்காங்க. மொத்தம் 180 டீம்ஸ் வந்து நம்ம மாவட்டத்தில் இப்போ வந்து இந்த பணியில் இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படி நீங்கள் பார்க்கும்போது அவங்க வந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதியாக பல இடங்களில் வந்து போயிட்டு எல்லா வெஹிக்கல் செக்கிங் பண்ணுறது உண்டான உள்ளிட்ட அனைத்து பணிகள் மற்றும் வேற ஏதாவது எம்சிசி ரிலேட்டட் வைலேஷன்ஸ் ஏதாவது கவனத்துக்கு கொண்டு வந்தால் உடனுக்குடன் அந்த இடத்துக்கு போய் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அப்படி பார்க்கும்போது சில ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் செக் போஸ்ட் இருக்கட்டும் இல்லை முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸில் வந்து இந்த டீம்ஸ் அங்கே இருந்து வெஹிக்கல் செக்அப் உள்ளிட்ட எல்லா பணிகளும் வந்து அதில் வந்து ஈடுபடுவாங்க. மற்றும் இந்த விஎஸ்டி அப்படி நம்ம சொல்கிறோம், வீடியோ சர்வேலன்ஸ் டீம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சாரங்கள் பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்க இடங்களில் வந்து இந்த டீம்கள் நேரடியாக போயிட்டு
என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகுறதுக்கு உண்டான அனைத்து ஒரு சர்வேலன்ஸ் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், முக்கியமாக வந்து செலவு, வேட்பாளருடைய செலவுகளுக்கு உண்டான அனைத்து டாக்குமெண்டேஷன் வந்து அவங்க இதில் பண்ணுவாங்க. மற்றும் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாடல் போலிங் ஸ்டேஷன், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒவ்வொரு மாடல் போலிங் ஸ்டேஷன் வந்து நம்ம அமைக்கப்படும். மற்றும் உமன் போலிங் ஸ்டேஷன், உமன் மேனேஜ்டு, மகளிர் மேனேஜ்டு போலிங் ஸ்டேஷன் அப்படி பார்க்கும்போது முழுமையாக இந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்கிற அனைத்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து மகளிர் இருக்க போகிறாங்க. அவங்க மூலமாக அது ஒரு தீம்டு போலிங் ஸ்டேஷன் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு 10 போலிங் ஸ்டேஷன் வந்து இந்த தேர்தலை நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதே மாதிரி நாமினேஷன் எங்கெங்கே வந்து ரிசீவ் ஆக போகுது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் 10 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அலுவலகங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மேட்டுப்பாளையத்தில் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து வேட்புமனுகள் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் சூலூர். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கவுண்டம்பாளையம்ல இருக்கு, அங்கே வந்து வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணலாம். கோயம்புத்தூர் நார்த் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆஃபீஸ் தடகம் ரோட் மற்றும் ஜிசிடி பக்கத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் ஆஃபீஸில் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் பேரூர். கோயம்புத்தூர் சவுத் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனுடைய மத்திய மண்டல ஆஃபீஸ், சென்ட்ரல் ஜோன் ஆஃபீஸ். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஈஸ்ட் ஜோன் ஆஃபீஸ், மாநகராட்சியோட ஈஸ்ட் ஜோன் ஆஃபீஸ். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மதுக்கரை. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு வந்து சாராட்சியர் அலுவலகம் பொள்ளாச்சி. மற்றும் வால்பாறைக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் ஆனமலையாக இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோடைய அலுவலகங்கள் வந்து இருக்க போகுது. அது இல்லாமல் வந்து அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படி நம்ம பார்க்கும்போது மேட்டுப்பாளையம்ல வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தையே வந்து அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார். எல்லா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கூட அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட ஒரு உறுதுணையாக கூட வந்து இருந்து ஏஆர்ஓ வந்து இருக்க போகாங்க. ஸோ இதை மொத்த இந்த அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் நம்ம மாவட்டத்தில் வந்து நேற்றிலிருந்தே வந்து அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதில் முக்கியமாக பார்க்கும்போது 24 மணி நேரத்தில் வந்து அனைத்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இருக்கிற டிஃபேஸ்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து ஆக்ஷன்ஸு, 48 மணி நேரத்தில் வந்து கவர்மெண்ட் ப்ரிமைசஸ், அரசு அலுவலகங்களுடைய ப்ரிமைசஸ், பப்ளிக் பிளேசஸ், பொது இடங்களில் இருக்கிற டிஃபேஸ்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து ஆக்டிவிட்டி, மற்றும் 72 ஹவர்ஸ் 70 மணி நேரத்தில் வந்து ப்ரைவேட் பிளேசஸில் இருக்கிற டிஃபேஸ்மெண்ட், வால் போஸ்டர்ஸ் இருக்கட்டும், பெயிண்டிங்ஸ் இருக்கட்டும், முரல்ஸ் இருக்கட்டும், ஃப்ளெக்ஸ், ஹோர்டிங்ஸ் எல்லாமே வந்து உண்டான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். நேற்றிலிருந்தே பணிகள் வந்து தொடங்கி அதில் வந்து அனைத்து லோக்கல் பாடிஸ், அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன், வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்கள் வந்து இந்த பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எல்லா பணிகளும் வந்து தொடர்ந்து நம்ம முழுமையாக வந்து மாவட்ட அளவில் அது வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது.